அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எளிமையான ஒரு மெத்தட்ல சென்ட்ரல் கேப் உயரம் 14, அப்பர் செஸ்ட் 38, பஸ்ட் 41, அதாவது 3 சென்டிமீட்டர் இருக்கு. இடுப்பளவு 33, ஹார்மோன் பேக் நெக் 9, ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு. இந்த அளவுக்கு ஒரு சென்ட்ரல் கேப் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம செட்டிங் போட ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் லைனை நம்ம லைன் பண்றதுக்காக ஒரு லைன் போடுவோம். அந்த லைனை நம்ம சுத்தம் எடுத்துக்கலாம். அடுத்தது நாம் எவ்வளவு பிடிச்சு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னொரு லைனை நம்ம போடணும். உயரம் 14 இன்ச்சு. பிளஸ் 4 இன்ச்சு ஒரு 0.5 ஸ்டிச்சிங்ஸ் ஆகும். இதை நம்ம சைட்ல எல்லாம் பார்த்தோம். இப்போ ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஷோல்டர் கண்டுபிடிக்கிற மெத்தட் ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்க. 38 மார்பு அளவு 4 பிரிச்சுங்கன்னா 9.5 இன்ச்சு 4ல ஒரு பாகம். அந்த 4ல ஒரு பாகத்துல நம்ம என்ன பண்றோம், டைரக்டா 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கீங்க. அப்போ 7.25 இன்ச்சு ஷோல்டருடைய அளவு. இப்போ நீங்க எந்த அளவு எடுத்தாலும், எந்த மார்பு அளவா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். 40 இன்ச்சு இருக்கு அப்படின்னா 40 இன்ச்சு இருந்து 4 டிவைட் பண்ணிட்டு வர்ற அளவுல 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணீங்கன்னா அது ஷோல்டருடைய அளவா நீங்க வாங்க. அடுத்தது மேல ஷோல்டர் கழிச்சுட்டு ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு பேக் நெக் 9.5 இன்ச்சு 4 இன்ச்சு மைனஸ், அதாவது நாம புடிச்சு தைக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ 9 இன்ச்சு டீப் நெக்ன்றதுனால 1 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு மெத்தட்ல நான் 2.25 இன்ச்சு மைனஸ் பண்றேன். அப்ப மீதி 5 இன்ச்சு இருக்கும். நம்ம 5 இன்ச்சு நம்ம அப்படியே இறக்கி ஆம்போல் ரவுண்டும் செஸ்ட் லைன் போட்டோம்னா இது 1/4. ஸோ இப்போ நம்ம சென்டர் கேப்பா மாற்றணும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேல தூக்கி எடுத்துக்கலாம். அப்போ 5 இன்ச்சுக்கு நம்ம ஆம்போலுடைய ஹைட்டை நம்ம மாற்றிக்கணும். ஸோ இப்போ கழுத்தினுடைய டீப்பு, ஆம்போல் லைன் பிளஸ் செஸ்ட் லைன், ஷோல்டர். இப்போ என்ன பண்ணலாம், 5 இன்ச்சு இருக்கு. ரெண்டே கால் இன்ச்சு ஷோல்டர் பிளஸ் ஸ்டிச்சிங்காக 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 2.5 இன்ச்சு இருக்கும். இந்த இடத்துல 2.5 பிளஸ் ஷோல்டர் ஸ்ட்ரைட் வர்றதுக்காக நான் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சரி, கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைட்டா சின்ன டிசைன் தான் வைக்க போறேன். அது அப்படியே நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது மேல ஷோல்டர் 3 இன்ச்சு இருக்கு. அதே போல இந்த டெப்த்லயும் 3 இன்ச்சு எடுத்துக்கிறோம். செஸ்ட் 38 4 டிவைட் பண்ணோம்னா 9.5. நீங்க டைரக்டா 9 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம். பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு இந்த இடத்துல, அதாவது இது நீங்க ஈஸ்ட் அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்டருக்கு ஃபார்முலா படி எடுத்தாலும் சரி 3/4 இன்ச்சு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டா இந்த மாதிரி லைன் போட்டு ஆம்போலுடைய ஹைட்டு 5 இன்ச்சு இருக்கு. 5ல பாதி நம்ம அப்படியே சென்டர் பண்ணிட்டு 4 இன்ச்சு கீழே எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கேல் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாதுன்றீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த 4 இன்ச்சு கீழே இருக்குனீங்கல்ல, அதே 2.25 அப்படியே திருப்பி இந்த பக்கம் மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்கேலை நீங்க இப்படி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியான இடத்துல போய் அது உட்காரும். ஆம்போல் ரவுண்ட் 8 இன்ச்சு வேணும். ஸோ அந்த 8 இன்ச்சு நம்ம மேல ஷோல்டர்ல இருந்து செக் பண்ணிக்கலாம்.
இத பாருங்க, ஒரு 4 இன்ச்சு உள்ள தள்ளி வருது. அப்போ உள்ள தள்ளி வர்ற அளவு இப்படிதான் நம்ம செக் பண்ணி வைக்கணும். இது கரெக்டா இது கரெக்டான்றதை நம்ம எப்படி டிசைட் பண்றோம் அப்படின்னா, 1/4 கட்டிங். இப்போ இங்க வந்து 9 இன்ச்சு வச்சுக்கணும். அப்போ 9 பிளஸ் 3/4 இன்ச்சு அப்படின்னா 10.25 வரணும். அப்படி வைக்கும் போது 4 இன்ச்சு உள்ள வருது. இப்ப இன்னொரு 3/4 இன்ச்சு நம்ம சேர்ந்து ஆட் பண்ணணும். ஏன்னா சென்டர் கேப் ஃபார்முலா அப்படின்னா, அப்போ 11 இன்ச்சு நமக்கு எந்த இடத்துல வருதோ அதுதான் நமக்கு செஸ்ட் அளவு. இங்க பாருங்க, இது கரெக்டா இருக்கு. ஸோ அந்த இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, இடுப்பளவு 33 4 டிவைட் பண்ணும்போது 8.25 இன்ச் பிளஸ் சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம டாட்டுக்கு 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 லைனையும் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இந்த இடத்த நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டாட்டுடைய இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, 38 இன்ச்சு மார்பு சுற்று அளவு. இந்த 38 டிவைடட் பை 8 அப்படின்னு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு வரும். அந்த இடத்துல இந்த டாட்டுடைய ஹைட்டை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி இது கரெக்டா வருது அப்படின்னா, இந்த ஷோல்டர் சென்டர் பண்ணி பாருங்க. இந்த இடம் சென்டர், இங்க வந்து 4 இன்ச்சு இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு 4.25 இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்க செய்யலாம். இப்போ மிடில் செஸ்ட் 41 4 டிவைட் பண்ணீங்கன்னா 10.25, மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10.25 பிளஸ் 1/2 இன்ச் கீழே. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த டாப்புடைய இடம் நமக்கு இருக்கணும். இந்த இடத்த நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம 2 பக்கமும் பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி நம்ம 4.25 வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, இங்க 9.25 இருக்கு. இது அப்படியே சென்டர் பண்ணும்போது நமக்கு இந்த இடம் கரெக்டா வரும். ஸோ அந்த அடிப்படையில தான் அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 8 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்றோம். இப்போ இந்த இடம் வந்து நம்ம கட்டி போட்டு எடுக்க வேண்டியதா வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் முடிஞ்சது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் எடுத்துட்டு பின்னாடி தான் நம்ம நெக்கு கட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஆம்கோட் ஷேப் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பார்ட் முடிஞ்சது. இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது துணி நம்ம சைடில், ஓப்பன் சைடு நம்ம சைடில் போட்டுக்கலாம். போட்டு இந்த சைடு வந்து பட்டிக்காக வச்சு இந்த இடத்த வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். ஊக்கு பட்டி சைடில் எப்பவுமே ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருவோம். அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பேக்ல வந்து 5.5 இன்ச்சு ஷோல்டர் எடுத்தோம். அதாவது 7.25, அதுல 2.25 போச்சுன்னா மீதி வந்து 5.5. ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது 4 இன்ச்சு நம்ம, அதாவது 5.5 1/2 இன்ச்சு மைனஸ் பேக்ல எடுத்தோம். ஆனா இந்த இடத்துல 4 இன்ச்சு நம்ம கீழே இறக்கி எடுத்துட்டு போறோம். இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிட்டு மார்பு சுற்றளவு 38 4 டிவைட் பண்ணும்போது 9.5. இங்க வந்து 5.5 இன்ச்சு நம்ம அப்படியே எடுத்துட்டு போறோம். இது வந்து ஸ்ட்ரைட் லைனு. 5.25 அப்படியே சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிட்டு
அதுல இருந்து 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இப்போ இந்த இடம் நமக்கு 2.25 இருக்கு. அதே போல அந்த 2.25 நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்கேலுடைய ஃப்ரண்ட்ல கவர் தட்டு ஈஸியா வர்ற மாதிரி நம்ம எடுத்துடணும். ஆம்கோல் ரவுண்டு 8.5 வரணும். ஸோ 8.5, ஆனா நமக்கு 4 இன்ச்சு வெளியே வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அக்ராஸ் செஸ்ட்ல இருந்து 4 இன்ச்சு தள்ளி எடுத்துட்டு 4 இன்ச்சு உள்பக்கமா எடுத்துட்டு இந்த டேப்பை நம்ம அழகா இந்த மாதிரி கொடுத்துக்கணும். அப்போ 8.5 பிளஸ் ஆம்கோல் 1/2 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிறது 2.5 இன்ச்சு கழுத்து விட்டு முன்கழுத்து 6.5 மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6.25 இன்ச்சு மேல நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு லைட்டா இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு இப்ப இந்த கிராஸை நம்ம பார்க்க கூடாது. இந்த இடத்துல 3 இன்ச்சு வர்றதை பார்த்துட்டு ஒரு பாயிண்ட் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தோம்னா சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னாவே மூக் பட்டிக்கு உள்ள எடுத்துருவோம். இப்போ பேக்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், 9.5 பிளஸ் ஒரு 9.5 பிளஸ் வந்து 3/4 சேர்த்து 10.25 எடுத்திருக்கிறோம். பெருக்கல் 2 அப்படின்னா 20.5 இன்ச்சு வந்துடும். அப்போ 38ல 20 போயிடுச்சுன்னா மீதி நமக்கு 17.5 இன்ச்சு வரணும். அது 17.5 டிவைடட் பை 2 அப்படின்னா 8.25 இன்ச்சு தான் ஃப்ரண்ட்ல இருக்கணும். அப்படின்னா 8.25 4 இன்ச்சு இங்க உட்பட்டிக்கு போயிடும். 8.25 இந்த இடத்துல வரும். மீதி இருக்குது டாட். ஸோ இந்த மாதிரி வந்து சென்டருக்கு அப்ப நம்ம பிரிச்சுக்கணும். ஃபுல்லால வச்சுட்டு செய்யும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல லூஸ் வரும். இப்படி செய்யும் போது கரெக்டா பேக்ல அதிகமாகவும் ஃப்ரண்ட்ல குறைவாகவும் வரும். இப்போ டாப் சென்டர் பாயிண்ட் மேல ஷோல்டர்ல இருந்து நிப்பல் பாயிண்ட் வரைக்கும் எடுத்திருந்தோம்னா அந்த அளவு வச்சுக்கலாம். அப்படி இல்லாதப்ப நம்ம 41 மிடில் செஸ்ட் 4 டிவைட் பண்ணும்போது 10.25 மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இந்த 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10.25 நம்ம எடுத்து போறோம். இது வந்து டாப் சென்டர் பாயிண்ட், அதாவது மிடில் செஸ்ட் உடைய இடம். இந்த ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது அதே 41 டிவைடட் பை 3 அப்படின்னா நமக்கு 13.6 வரும். மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு அந்த 13.6 பிளஸ் ஸ்டிச்சிங்காக 4 இன்ச்சு பாயிண்ட், அப்போ டோட்டலா 14 இன்ச்சு வருது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹைட் இது சரிங்களா. இந்த ஃப்ரண்ட் ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிட்டு பின்னாடி இப்ப இந்த லைனை நம்ம க்ளோஸ் பண்ணணும். மிடில் செஸ்ட் 41 2 பிரிச்சோம்னா 20.5 இன்ச்சு வரணும். இங்க நமக்கு 9.25.1 இருக்கு, அதாவது ஒரு பாயிண்ட் கம்மி 10 இன்ச்சு. அதை வச்சுட்டு அப்படியே 20.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாடி வரும் பொழுது நம்ம இதுல என்ன செய்யணும்ன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி ஸ்ட்ரைட்டாவே இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் கேப் அப்படின்றதுனால மூக் பட்டி உள்ளதான் வரணும். ஆனா இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாடி வரும்பொழுது நம்ம சைட்ல இதை அப்படியே கொண்டு வரலாம். இப்போ பேக்ல வந்து 9.25.1 இருக்கு, அதாவது ஒரு பாயிண்ட் 10 இன்ச்சு. அப்ப 20.5 இன்ச்சு இந்த இடத்துல வரும். 4 இன்ச்சு மூக்கு பட்டி. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கட்டிங் வந்து நம்ம உள்ள இருக்கணும். எடுத்துட்டு இப்ப நம்ம இது சரி பண்ணணும். மூக்கு பட்டிக்கு இங்க கழிச்சுட்டு எப்பவுமே ஷோல்டர் சென்டர்ல இருந்தும் டாட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் அல்லது டிவைட் பண்ணி எடுக்கலாம். நமக்கு எப்படி வெறுப்பாக்குது அப்படி நம்ம பண்ணலாம். நம்முடைய கட்டிங் எப்படி நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி கொண்டு போகணும். 41 10ஆல டிவைட் பண்ணோம்னா 4.1. அந்த 4.1 இந்த இடத்துல வருது. இது ஸ்ட்ரைட் லைனா போட்டு இங்கிருந்து
நாம்கால் பாதி 1.5 இன்ச்சு மேலே எடுத்துட்டு 1/2 இன்ச்சு டாட்டா எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது 4.25, அதே மாதிரி இந்த சைடும் 4.25 கரெக்டாக வர்ற மாதிரி இதை எடுத்துக்கணும். அப்புறம் 41 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 41 12ஆல் டிவைட் பண்ணோம் 3.4 வரும். அந்த 3.4 2ஆக பிரிக்கும்போது 1.2 1.2 இந்த மாதிரி நாம ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த கிராஸ் லைனை எடுத்துக்கணும். அப்போ டோட்டல் ஹைட் செக் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சு இருக்கு. இந்த 14 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ இதை கிராஸ் பண்ணிட்டு அண்டர் பஸ்டுடைய இடத்த நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்டர் பஸ்ட் எடுத்துட்டு இந்த 2 லைனையும் நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த 3.4 நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வைக்க போறோம். அப்படி வச்சுட்டு இந்த லைனை இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அப்போ டைம் இந்த ஹைட் இங்கே 3.25 இருக்கு. அதே போல இங்கேயும் அந்த 3.25 வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த செக் பண்ணும்போது நமக்கு 3.4 கரெக்டாக வரும். இந்த அளவு செக் பண்ணுங்க. முதல்ல 3.4 இது வந்துச்சு. இப்போ கிராஸ் பண்ண பின்னாடி இந்த இடம் நமக்கு வரணும். அப்போ இதை அப்படியே கொண்டு போகலாம். அடுத்தது இப்போ இந்த 3.25 நம்ம எந்த இடத்துல நமக்கு பஸ் வருதோ அதை அப்படியே நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ இடுப்பளவு நம்ம செக் பண்ணணும். இடுப்பளவு 33, 4ஆ பிரிச்சோம்னா 8.25, பேக்ல 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க 8.25 + 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்போ இங்க வரும்போது நமக்கு 7.25 தான் வரணும். ஸோ 7.25 நமக்கு இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். 4.5. ஸோ அந்த 4.5 மறுபடியும் எடுத்து இங்கே வச்சுட்டு 7.25 பாருங்க இந்த இடத்துல வருது. ஊக்குப்பட்டி கரைச்சி இதை கரெக்டாக இருக்கு. செக் பண்ணோமா எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுற அளவை எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பேக் இது மாதிரி வச்சுட்டு நாம் கிட்ட இது மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஊக்குப்பட்டி டாட் இந்த 3 இன்ச்சு இருக்கு. 6, 6ல் பாதி 3. இங்கிருந்து அந்த 3 இன்ச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். மேலே கலைச்சு இட கலைச்சு இப்போ 6 இன்ச்சு வர 1/2 இன்ச்சு வர மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு 3 இன்ச்சு இருக்கு. அதே போல இந்த அளவு இங்கே வரும்போது இது வெளியே வரும். இப்போ கட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ அப் அண்ட் டவுன் வராமல் எடுத்து அப்புறம் இப்போ கட் பண்ண எடுக்க தோணும். இப்போ சென்டர் கேப் இப்படியும் கொண்டு வரலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பட்டி எடுக்கணும். நம்ம வந்து பட்டி எடுக்கணும். பட்டி எடுக்கும்போது ஃப்ரண்ட்ஸும்
பேக்கும் கரெக்டா வச்சுட்டு இந்த சைடு ஷேப் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். உக்குப்பட்டு சைடுலயும் நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா, ஸோ இப்போ நமக்கு இந்த சைடு பட்டி ஒருவேளை நமக்கு குறைவா கிடைக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துட்டு ப்ளஸ் 4 இன்ச்சு மேல ஸ்கேல் இன்னும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சு இது மாதிரி கிராஸ் எடுத்துக்கலாம். சைடு நம்ம எவ்வளவு விட்டுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த கரபாகம் நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து நமக்கு 2.25 இன்ச்சு இருக்கு. பிளஸ் நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கினா போதும். 4 இன்ச்சா 1 இன்ச்சு அப்படின்னு நம்ம 1 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 3.25 இடுப்பளவு 33 4 டிவைட் பண்ணா 8.25. ஆனால் பேக்ல 1/2 இன்ச்சு எடுத்ததுனால ஃப்ரண்ட்ல நம்ம 7.25 வச்சுக்கிறோம். பிளஸ் ஊக்குப்பட்டிக்கு ஒரு 4 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.5 இன்ச்சு இருக்கு. பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ இந்த பாகம் டாட்டுடைய இடம் 3.25 இருக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் இது மாதிரி வச்சுட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ண போறோமோ அந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா நம்ம கரெக்டான இடத்துல அது கிடைக்கும். பாருங்க, இந்த பாயிண்ட் இது கரெக்டா இருக்கு. அப்ப இந்த இடத்த நம்ம இப்படி எடுத்துக்கணும். அடுத்தது இந்த சைடு வச்சோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையா இந்த கட்டிங்கை போட்டுக்கிறேன். பாக்குறவங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க சும்மா மூலையில உட்காந்து இருக்காதீங்க. தைரியமா கத்துக்கிறதுக்கு ஒரு முறைக்கு 4 முறை இந்த வீடியோ பார்த்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி மற்றவங்க சொல்லி கொடுங்க. இப்ப அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க சொன்னதை மறுபடியும் மறக்க மாட்டீங்க. அந்த சகோதரி நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிறீங்க. என்னுடைய வீடியோஸை நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். நிறைய நீங்க வந்து கத்துக்க முடியும். அதுக்கும் மேல தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு பதில சொல்லுவேன். அடுத்தது இப்போ பேக் நெக்கினுடைய ஷேப் நாம எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்க போறோம். லைட்டா இந்த இடத்துல ஷேப் கொடுத்து கூட நீங்க எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது அழகா கட் பண்ணுங்க. இப்போ அழகான ஒரு டிசைனான ஒரு நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடிச்சு திருப்பும் போது கரெக்டா இருக்கும். ஷோல்டர் இறங்காம இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ண போறோம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. அது கொஞ்சம் கிளியரா சொல்லலாம் தான் பிளான் பண்ணிருக்கேன். வாங்க முதல்ல 4 முடிச்சுக்கோங்க. ஆன் பவுடர் நமக்கு 8.5 இன்ச்சு, அதுல 1 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா 7.5 இன்ச்சு வேணும். ஸோ நமக்கு துணி சைடு வந்து நமக்கு ஜாயின் போட வேண்டியது வரும். அதனால என்ன பண்றோம்னா
சிங்கிள் கையா நான் கட் பண்றேன். முதல்ல வந்து ஒரு கை இப்படி ஃபர்ஸ்ட் வந்து பிசிறு தட்டுற மாதிரி ஒரு லைனை போட்டுக்கலாம். ஒரு ½ இன்ச்சில் நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு லைன் ரவுண்டு 8.5 1 இன்ச்சு மைனஸ் அப்போ 7.5 உயரம் 7 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஸ்டிச்சிங் தான் ஆகும். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு 8.5 அதுல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப 7.5 7.5 பாதி 3.25. அந்த 3.25 இந்த கேப்னுடைய ஹைட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 3.25. நான் ஒரு பாயிண்ட் சேர்த்து வைக்கிறேன். எப்படி சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா மார்பு சுற்றளவு 38 10ஆல டிவைட் பண்ணோம்னா 3.8. ஸோ அந்த அளவுல நான் இதை வந்து டிவைட் பண்றேன். இதுதான் கேப்புடைய ஹைட். நீங்க டாட் சென்டர் பாயிண்ட் மெயின் பாயிண்ட் எப்படி பிரிக்கிறீங்க அந்த மாதிரி இந்த ஷேப்பை நீங்க பிரிச்சுக்கணும். இங்கிருந்து பார்க்கும்போது அந்த 8 இன்ச் நமக்கு வரணும். அடுத்தது டைம் ரேல் ஒஸ் 6. ஃபர்ஸ்ட் இந்த லைனை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சைடு எவ்வளவு விட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கும் இப்ப நம்ம ஆம்கோல் அதாவது அண்டர் ஆர்ம்ஸ் ஆம்ஹோல் ரவுண்ட்ல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா இது அண்டர் ஆர்ம்ஸ். இதுதான் அண்டர் ஆர்ம்ஸ் சொல்லுவோம். அண்டர் ஆர்ம்ஸ்ல பாதி 3.25. இப்ப இதுல இருந்து ஒரு ½ இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டு சரிங்களா போட்டு இப்ப இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனா போட்டு இப்ப இந்த சென்டர் பிரிச்சோம் இல்லைங்களா அந்த அளவுல இருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது பேக் பாயிண்ட். ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு ½ இன்ச்சு மேல இதுல இருந்து 1/4 இன்ச்சு கீழே எடுத்துட்டு இந்த ஷேப் நம்ம எடுக்கணும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு எப்படி வரையணும் அப்படின்னா இந்த மாதிரி சாதாரண ஸ்கேலே வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க லைட்டா இந்த மாதிரி ஷேப் எடுக்கணும். இல்ல ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் நான் இந்த பக்கம் எடுக்கிறேன் அப்படின்னாலும் இதுல ½ இன்ச்சு முன்னாடியே வர்ற மாதிரி இந்த ஷேப் எடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை அப்படியே கொண்டு வாங்க. இப்ப நீங்க அளந்து பார்த்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் 8.5 இன்ச்சு. இந்த மாதிரி ஸோ அடுத்தது ஃப்ரண்ட் ஷேப் எடுக்கணும். அந்த ஃப்ரண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு லைட்டா இந்த 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கிறோமா அந்த 1/4 இன்ச்சில் வர மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த பக்கம் மறுபடியும் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டுடைய ஷேப் அழகா வந்துடும். இவ்வளவுதான். இப்போ நம்ம பேக் பீஸுடைய அளவு மட்டும் தான் கட் பண்றோம். நிறைய பேர் சொல்றீங்க நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒன்று ஃப்ரண்ட்ல அதிகமா வருது ஸ்லீவ்ல அதிகமா வருது இல்லைன்னா பாடியில அதிகமா வருதுன்னு சொல்றீங்க. நான் உங்களுக்கு அதை வச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி உங்களுக்கு அதிகமா வருதுன்றத எதனால உங்களுக்கு அதிகமா வர்றோன்றதை நான் சொல்றேன். இது அப்படியே வந்து இன்னொரு பீஸ் எடுக்கணும் சரிங்களா. அப்போ ஒரு பீஸ் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி நம்ம இப்படி போட்டோம்னா ஜாயிண்ட் இல்லாம நமக்கு ஸ்லீவ் கிடைச்சிருக்கு. ஜாயிண்ட் போடாம தைக்கிறதுக்கு இது ஒரு வழி. அது இல்லாம ஜாயிண்ட் போடணும்னாவே நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டோம். அதுக்கு சில ட்ரிக்ஸான வழிகளை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பேக் பீஸ்னுடைய கட்டிங் முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது ஃப்ரண்ட்ல கவர் தட்டு எடுக்கணும். அந்த கவர் தட்டு வரைஞ்சிருக்கிற லைன்லயே நம்ம அப்படியே கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ஒரே அடியா இந்த வேலை முடிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி எடுத்து பழகுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீட்டை ஒர்க் பண்ண நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பாருங்க, ஃப்ரண்ட் ஷேப் நமக்கு அழகா. இப்போ முதல்ல நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு, அதாவது மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு விட்டு இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அது தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம வரும். முதல்ல நம்ம ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு விட்டுக்கிறோன்றதே நம்ம மறந்துடுறோம். நான் என்ன பண்ணேன், 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் விட்டேன். இந்த 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மார்க் பண்றேன் பாருங்க. ஸோ அப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பின்னாடி தானே ஸ்லீவ் ஜாயின் பண்றோம். அப்போ இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு கீழே தான் ஆம்கோல் ரவுண்டை நம்ம எடுக்கணும். என்ன சார், நீங்க மேல இருந்து தானே ஆம்கோல் ரவுண்ட் எடுத்தீங்க 8 இன்ச்சு, அப்ப இது என்ன இங்க இருந்து எடுத்து சொல்றீங்க? இதுல 8 இன்ச்சு அப்படித்தானே இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ற இடம் இந்த இடம், அதே நேரத்துல மறுபடியும் நம்ம தையல் போற இடமும் இந்த இடம் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்த வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு கரெக்டா வரும். பாருங்க, எட்டு இன்ச் இருக்குங்களா? அப்ப நம்ம ஜாயின் பண்ண போற இடத்துல அப்ப இப்படிதான் செக் பண்ணணும். இது கரெக்டா வருதா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் ஷோல்டர் ஜாயின் பண்ண ஸ்லீவ் வைக்க போறீங்க, ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறீங்க. அப்போ இந்த இடத்த நாம இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு எக்ஸஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இங்க பாருங்க, நீட்டா இருக்கு, கரெக்டா ஜாயின் ஆகும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அழகா நிற்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கட்டிங் போட்டு பின்னாடி மார்க் பண்ணிட்டு பின்னாடி ஒரு முறை நான் கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேனா அப்படின்றத செக் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது, அதனால செக் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது கட் பண்ணிட்டு பின்னாடி மறுபடியும் ஆம்கோல் ரவுண்டு இது மாதிரி செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம்.